ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ரோ ஆப்பில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் க்ரோ ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோமில் ஸ்டாக்ஸில் இருப்பீங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் தான்: ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யூபிஐ. ஸோ ஸ்டாக்கில் இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துடுங்க. ஸோ இங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பேஜ் வந்துருச்சா? இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அந்த ஃபண்டை வந்து நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். மேலே சர்ச் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? நான் வந்து மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் மோத்தின்னு டைப் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் ஃபஸ்ட்டில் வந்துருச்சு. அதை டேப் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வந்துருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 1 மந்த் வைக்கிறேன், 6 மந்த், 1 இயர், 3 இயர், 5 இயர், ஆல் டைம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நான் 5 இயர் வைக்கிறேன். 5 இயர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 35% வந்து சாலிடாக அந்த ஸ்டாக் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்க அப்படின்னா என்ஏவி ப்ரைஸ் எவ்வளோ, ரேட்டிங் எவ்வளோ, மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட் எவ்வளோன்னு இருக்குது, 500 ரூபா. ஃபண்டோட சைஸ் பார்த்திங்கன்னா 18,604 கோடி. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் கால்குலேட்டர். ஸோ தோராயமாக நீங்கள் மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா 3 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ எவ்வளோ ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி எஸ்ஐபி வச்சுருக்கிறேன். 1 டைம் அப்படிங்கிறது பல்க் அமௌண்ட்டு, அதை விட்டுறலாம். மந்த்லி எஸ்ஐபி நான் மாதம் 5,000 ரூபா பண்ணுறேன். சரியா? 1 இயர் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா நான் போட்டிருப்பேன். ஆக்சுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்து 3 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 1,80,000 ரூபா போட்டிருப்பேன். ஆனால் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3,43,000 ரூபா. அதேமாதிரி 5 வருஷம் செட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ ரிட்டர்ன் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து 1 டைம் வச்சாலும் பார்த்துக்கலாம். 1 டைமில் பார்த்தீங்கன்னா பல்காக வந்து 1,00,000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கலாம். 1 இயருக்கு அப்புறம் எவ்வளோ வந்திருக்கு, 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ வருது, 5 வருஷத்துக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதான் கால்குலேட்டர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ் இருக்கும். ஸோ இவங்க என்னென்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ 1 இயரில் 3 இயரில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அண்ட் எக்ஸிட் லோடு. ஸோ எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நீங்கள் பே பண்ணணும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.54%. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் லோடு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா 1% வந்து நீங்கள் கட்டணும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அடுத்து ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ இருக்குது, டேக்ஸ் இம்ப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் இயரில் 1,25,000 ரூபாய்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் 12.5% வந்து லாங் டேர்ம் டேக்ஸ் கட்டணும். ஷார்ட் டேர்ம்னா 20% வந்து கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கலாம். ஃபண்டு மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். 1 டைம், எஸ்ஐபி. 1 டைம் அப்படிங்கிறது பல்காக ஒரு அமௌண்ட்டை போட்டு அதை அப்படியே விட்டுறது. ஸோ அது 1 டைம். எஸ்ஐபி அப்படிங்கிறது பல்காக போட முடியல, மந்த்லி 1000 ரூபாயா என்னோடய சம்பளத்தில் போடுறேன் அப்படிங்கிறது தான் எஸ்ஐபி. ஸோ ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். 1 டைம்னாலும் எஸ்ஐபினாலும் அமௌண்ட்டு வந்து எப்படி போடுறீங்க அப்படிங்கிறத வித்தியாசமே. ஸோ நான் ஃபஸ்ட்டு எஸ்ஐபி போடுறேன். எஸ்ஐபி கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் எஸ்ஐபி. என்ன அமௌண்ட்? நான் மாதம் 1000 ரூபா. சரியா? ஸோ ஃபண்டு செலக்ட் பண்ணியாச்சு, அமௌண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து டேட் வந்து இங்கே செலக்ட் பண்ண சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து இங்கே ஷோ ஆகுது. நீங்கள் ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் போட போகிறீங்க மந்த்லிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐபி டேட் வந்து செலக்ட் பண்ணணும். மாதம் எந்த தேதியில் பணம் கட்டுறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். 1ஆம் தேதினா 1ஆம் தேதி, 10ஆம் தேதினா 10ஆம் தேதி. உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அந்த டேட் எடுத்துக்கலாம். நான் 10ஆம் தேதி கொடுக்குறேன். அப்டேட். ஓகே, டேட் கொடுத்தாச்சு. அமௌண்ட் எவ்வளோ? மாதம் 1000 ரூபா இல்லை 5000 ரூபா அப்படிங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸ்டார்ட் எஸ்ஐபி கொடுக்குறீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த பேமெண்ட்டை வந்து இப்போ நீங்கள் பண்ணணும். ஓடிபி கேட்கும். உங்கள் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி அடிச்சிருங்க. ஓடிபி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆகிட்டு கூகுள் பே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கூகுள் பேயில் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே 1000னா 1000 கொடுத்துட்டு யூபிஐ பின்னை போட்டிங்க அப்படின்னா பணம் சென்ட் ஆயிரும். ஸோ அப்படி பணத்தை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இது ஆக்டிவேட் ஆகிறது பார்த்திங்கன்னா 1 நாள்லேருந்து 2 நாள் ஆகும். சரியா? 2 நாள் ஆனோடனே உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அது எங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் பேஜில் மேலே வந்து டேஷ்போர்டு இருக்கும். அந்த டேஷ்போர்டு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அதோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் வந்து இனிஷியேட் ஆகிருக்கு 1000 ருபீஸ். ஸோ இது 2 டேஸில் ஆக்டிவேட் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐபி ஸ்க்ரீனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நோ ஆக்டிவ் எஸ்ஐபின்னு இருக்குது. பட் நீங்கள் அதை அவங்க ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஒருவேளை 1 டைம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா சேம் மெத்தடு.
கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இருக்கா, ஒன் டைமை கொடுத்துட்டு ஒன் டைம்னு எவ்வளோ 1 லட்சமா 5 லட்சமா 10 லட்சமா கொடுக்குறீங்க. மறுபடியும் அதுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுறீங்க. பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா 2 டேஸில் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதையும் நீங்கள் இங்கே எஸ்ஐபி ஸ்க்ரீனில் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை வேறு எதுவும் டாபிக்ஸில் டவுட் இருக்குது, வீடியோ வேணும்னு தோணுனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.